ஆமென். ஒரு அழில சொல்லுங்களேன். பெரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். கவனிங்க, பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாமே நம்ம ஆசீர்வாதமா வாழணும், சமாதானமா வாழணும், சந்தோஷமா வாழணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கவலையும் வேதனையும் துக்கமும் வியாதியும் பலகீனங்களும் நஷ்டங்களும் இழப்புகளும் இதெல்லாம் வாழ்க்கையை பிடிச்சு சமாதானமே இல்லாம ஆரோக்கியமே இல்லாம சுகமே இல்லாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிக்கணும், வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த சுகத்தை இந்த ஆரோக்கியத்தை மக்கள் இழந்து போக காரணம் உலக கவலை, உலகத்தில் இருக்கிற பாடுகள், உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள், உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்கள் வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுக்கிறது. இவைகள் நிமித்தம் வாழ்க்கையில் என்ன இல்லை தெரியுமா? சுகம் இல்லை. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி ஏன் வருதுங்க? எதனால வியாதி வருதுன்னா அதிகமான மனபாரம், மன அழுத்தம், கவலை, கஷ்டம், கண்ணீர் இதெல்லாம் உள்ள வரும்போதான் சரீரத்தில் என்ன வருகிறது? வியாதிகள் வருகிறது. ஆனா வேதத்துல மிக அழகா வாக்கு தத்தத்தை நம்ம வாசித்தோம். பிரியமானவனே ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்கிற நாட்கள்ல கூட இயேசு சொன்னார். ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு அப்படின்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, உன் வேதனை நீங்கி நீ எப்படி இரு? சுகமாயிரு. அப்ப சுகம் இல்லாததுக்கு காரணம் வேதனை இல்லையா? அப்ப வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்ப இயேசு விரும்புறாரு நம்ம வேதனை நீங்கி எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும் தான் விரும்புறாரு. ஆனா நமக்கு என்ன இல்லை? சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்துல ஒரு நன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், இழப்புக்கு மேல இழப்பு. இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறத தவிர சுகமே இல்லை. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, வேத நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் சுகமா இருக்கணும். ஊழியக்காரங்க விரும்புறாங்க எங்க விசுவாச பிள்ளைங்களே எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். பெற்றோர் நினைக்கிறாங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். ஆனா எல்லாமே அப்படிதான் விரும்புறாங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கு. யார கேட்டாலும் எனக்கு என்ன இல்லை? சுகம் இல்லை. யார கேட்டாலும் கஷ்டம். யாராவது ஒருத்தவங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல. யார கேட்டாலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை சொல்றாங்க, ஒவ்வொரு விதமான வியாதியை சொல்றாங்க. எனக்கு சுகமே இல்லை. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இயேசு என்ன சொல்லுகிறார்? உன் வேதனை நீங்க எப்படி இரு? நீ சுகமாயிரு. அல்ல சொல்லலாமே. கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க.
நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை என்ன பண்ணுவேன்? ஆற்றுவேன். அப்ப வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர், உங்கள் காயங்களை ஆற்றுகிறவர். உங்க சரத்தில் இருக்கிற காயம், உங்க இருதயத்தில் இருக்கிற காயம், இந்த காயங்களை ஆற்றி அவர் நமக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்ப வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, பிரியமானவன் உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா ஏன் நமக்கு வியாதி வருது? ஏன் நமக்கு கஷ்டம்? ஏன் நமக்கு பிரச்சனை? ஏன் நம்ம இன்னைக்கும் வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கும் சம்பாதிக்கிறத கொண்டு வந்து முழுமையா நம்ம சாப்பிடல. யாரு கொடுத்துறோம்? கடன்காரங்களுக்கு கொடுத்துறோம். வட்டி கடன் கட்டிட்டு இருக்கிறோம். சம்பாதிக்கிறவைகளை வைத்து நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு அவைகளை மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளுடைய காரணம் என்ன? அல்ல சத்தமா சொல்லுங்களேன். பொதுவாக உபவாச கூட்டம் அப்படின்னாலே நம்முடைய குறைவுகளை ஒன்று கண்டுபிடிச்சி அந்த குறைவுகளை தெய்வ சமூகத்தில் ஒன்று அறிக்கையிட்டு நம்ம ஒன்று சரியாக கூடியதுதான் என்ன கூட்டம்? உபவாச கூட்டம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க. இன்னும் தெளிவா நான் சொல்லுவேன்னா, கெட்ட கொழுப்பெல்லாம் உருக்கி எடுத்து நம்மளை நல்ல நிலைமையில மாத்துறதுதான் உபவாச கூட்டம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கிட்ட நிறைய கெட்ட கொழுப்புகள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் எங்க வச்சுதான் இருக்கணும்? உபவாச கூட்டத்துல. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள், பாவங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற கிரியைகள், இவைகளை ஒண்ணு கண்டுபிடிச்சி அதை விட்டு வெளியே வரும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உபவாச கூட்டத்துல கூடுமான வரையிலும் நம்முடைய குறைகளை ஆவியான சுட்டி காண்பிக்கணும் சொல்லிதான் நம்ம ஜெபிக்கணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிற பாவம் என்ன? என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற பாவம் என்ன? என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற பாவங்கள் என்ன? நான் என் வாழ்க்கையில எதை விட்டு வெளியே வரணும்? இன்னமும் என் வாழ்க்கையில உங்க வாக்குத்தத்தங்களையும் உங்களுடைய வாக்குத்தத்தனுடைய சுதந்திரத்தையும் அனுபவிக்க கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில இன்னைக்கும் தடையா இருக்கிற பாவங்கள் என்ன? அவைகளை எனக்கு சுட்டி காண்பியும். அதுதான் உபவாச கூட்டம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்று இரவு நான் உங்களுக்கு சொல்ல போற செய்தி என்னன்னா, நம்முடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிற பாவம் என்ன? நம்முடைய சுகத்திற்கு தடையா இருக்கிற பாவங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு தடையா இருக்கிற கிரியைகள் என்ன? இதை நம்ம கண்டுபிடிச்சு சரி பண்ணிட்டா நமக்கு ஆசீர்வாதம் தானா வந்துடும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கவனிங்க. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். காய்ச்சல் அப்படின்னு சொன்ன உடனே 3 நாளைக்கு என்ன கொடுப்பாங்க? மாத்திரை கொடுப்பாங்க. 3 நாளைக்கு என்ன கொடுப்பாங்க? மாத்திரை கொடுப்பாங்க. இந்த 3 நாளும் டாக்டர் கொடுத்த மாத்திரை எல்லாம் போட்டும் காய்ச்சல் என்ன செய்யல? குணமாகல. மீண்டும் எங்க போயிடுவோம்? அதே டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இந்த மாதிரி நீங்க கொடுத்த டேப்லெட்ஸ் போட்டோம், இன்னும் பிள்ளைக்கு ஃபீவர் சரியாகல, இல்லைங்க இல்லை எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல. உடனே டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அதை மாத்தி வேற மாத்திரை தருவாங்க. சரிதானே? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 நாளைக்கு கொடுத்த மாத்திரையை மாத்தி வேற மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. மாத்திரைன்னு ஏன் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? மாத்திரைன்னு மாத்தி மாத்தி எழுதுறதுனாலதான் அதுக்கு பேரு மாத்திரை. எப்படிங்க? முதல் நாள் போம்ப ஒரு மாத்திரை எழுதுவாங்க, அடுத்து 3 நாள் தாண்டி போகும்போது அதை மாத்தி வேற எழுதுவாங்க, இன்னும் 5 நாள் தாண்டி போனா அதையும் மாத்தி எழுதுவாங்க. இந்த மாத்தி மாத்தி எழுதி தரதுக்கா அது பேர் என்னது? மாத்திரை. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமா. இப்போ மாத்தி மாத்தி எழுதியும் நமக்கு என்ன செய்யல, சரியாகல. சரியாகலன்னு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வைத்தியமாருன்னு சொன்னா பல்ஸ் பார்த்து அந்த என்னது அந்த நாடி பார்த்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி மருந்து கொடுத்துருவாங்க. டாக்டர்மாருக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். அதுவோ படித்து எம்பிபிஎஸ் படித்து அதுவா அம்மா உட்காந்து நான் அதில் எழுத தெரியும். ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கு என்ன தெரியும், படித்ததை எழுத தெரியும். வேற பாவம் அதில் சொல்லி குற்றம் இல்லை. பின்ன அந்த தெரிஞ்சதை எழுதுவாங்க. அதில் குணமாக இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளட் டெஸ்ட். அதையும் ரிசல்ட் அவனையும் கொடுத்துருவான். யாரு, ரிப்போர்ட் அவனையும் கொடுத்துருவான். இதுதான் என்னது, இதுதான் ரெகுலர், இதுதான் கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு. அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக் எழுதுவாங்க, அவ்வளோதான். ஆனால் வைத்தியம் அப்படி கிடையாது. நாடியை பிடிச்சாலே அவ்வளோ பிரச்சனையுமே சொல்லிடுவாங்க. ஆமாம், சுத்த டாக்டரே தனக்கு பிரச்சனை வந்து எங்கே தான் போறாரு, வைத்தியம் போறாரு. ஒரு இல்லை சொல்லுங்க பார்க்கலாம், வெளியே வேவையாட்டின்னு சொல்லிடாதீங்க. ஒரு இல்லை சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் அதுல சொல்லி ஒன்றும் இல்லை. அப்போ அடுத்த லெவல்ல ஆமீன் ஸ்தோத்திரம். நமக்கு வியாதி குணமாகணும்னா என்ன டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஸ்கேன், இதெல்லாம் எடுத்தாதான் பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படித்தானே? அதே போலதான் இந்த உபவாச கூட்டம் கூட என்ன தெரியுமா, நம்மை ஒன்னு பரிசோதிச்சு நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கிறது, நமக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இதற்கு காரணம் என்னது என்பதை கண்டுபிடிச்சு இந்த உபவாச கூட்டத்தில் அறிக்கை இடும்போது இந்த கூட்டங்கள் முடியும் பொழுது தடைகள் உடையும். கர்த்தர் நம்முடைய வாக்குத்தத்தத்தின் நன்மைகளை நமக்கு அவர் சுதந்திரமாக்கி தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப நான் சொல்ல போற காரியத்தை நீங்க தெளிவா கேட்கணும். மிக தெளிவா நான் உங்களோடு கூட சில விஷயங்களை போதித்து இறுதியாக உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிப்பேன். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, வசனம் இல்லாம விடுதலை கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அநேகருக்கு என்னன்னா போன உடனே காரியம் என்ன செய்யணும், நடக்கணும். நல்ல கவனிங்க. மாத்திரை போட்ட உடனே காய்ச்சல் நிக்குதுன்னா அது பிரச்சனை. அது என்னைக்குமே சரியில்லை. என்னைக்குமே ஸ்லோ பை ஸ்லோ தான் என்ன செய்யணும், குணமாகணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கடும் பத்தியம் எடுத்தா அதோட ரிசல்ட் வேற, பத்தியம் குறைஞ்சுன்னா அதோட ரிசல்ட் வேற. இது கொஞ்சம் கடும் பத்தியமாக்கும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தியட்ட போகும்போதே சொல்லுவாங்க, வைத்தியரை இந்த பத்தியம் ஒண்ணு என்னால பத்தியம் இல்லாம என்ன கொடுங்க, மருந்து தாருங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பத்தியத்துக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் பத்தியம் காக்கணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பத்தியத்தை காத்தீங்கன்னா வியாதியை கம்ப்ளீட்டா குணமாக்கிடலாம். கையை தட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க பார்க்க. ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. கவனிங்க, இப்போ நான் சொல்ல போற செய்திய கொஞ்ச நேரம் நீங்க கண்ணை மூடி எனக்காக யாரும் ஜெபம் பண்ணப்படாது, என்ன கண்ணை திறந்து நீங்க கவனிக்கணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கவனிங்க. இப்போ பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இரு, சுகமாயிரு. ஆனா வாக்குத்தத்தம் சுகமாயிரு, நல்லாயிரு, ஆசீர்வாதமாயிரு. ஆனா நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் விபரீதமா நடக்குது. ஏன் நடக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையின் சில பாவங்கள். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய வியாதிக்கு காரணமா இருக்குது. பாவங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்குது. பாவங்கள் தான் நம்முடைய உயர்வுக்கு தடையா இருக்குது. அந்த பாவங்கள் இன்னது என்பது நமக்கு தெரியணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களை பார்த்து நான் பாவின்னு சொன்ன என்னை விட்டு வைப்பீங்களா? நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால நான் உங்களை பாவின்னு சொல்ல போறதும் கிடையாது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நம்ம யார பாவின்னு சொல்றோம் தெரியுமா? பாவின்னு யார சொல்லுவோம்? நல்ல தண்ணிய போட்டுக்கிட்டு ரோட்ல 4 கால நடக்கிறான்னு அவன் யாரு? பாவி. குடிக்கிறவன், சிகரெட் பிடிக்கிறவன், இவங்க எல்லாம் யாருங்க? பாவிகள். நம்ம எல்லாம் யாரு?
பாவத்தை விட்டுட்டு வந்த பரிசுத்தவான்கள் வரல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா பாவத்தை விட்ட பரிசுத்தவான்களோட வாழ்க்கையில் என்ன இல்ல? பரிசுத்தம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, சுகம் இல்ல, ஆரோக்கியம் இல்ல. அப்ப ஏதோ ஒரு கள்ளத்தனம் நமக்குள்ள இருக்கு. அந்த கள்ளத்தனம் என்ன? ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கள்ளத்தனம் என்ன? அததான் நம்ம வேதத்தில் என்ன பண்ண போறோம்? ஒன்னு அலச போறோம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு புரியுதா? என் ஆரோக்கியத்துக்கு காரணமான பாவம் என்ன? நான் சுகம், எனக்கு சுகம் இல்லாததுடைய காரணம் என்ன? என் ஆசீர்வாதத்துடைய தடையின் காரணம் என்ன? என் பிள்ளையுடைய வாழ்க்கை உயர்வுக்கு தடையின் காரணம் என்ன? அதற்கு எனக்குள்ள ஏதோ ஒரு பாவம் மறைந்து இருக்கிறது. அந்த மறைந்திருக்கிற பாவத்தை நான் கண்டுபிடிச்சு இந்த 9வது நாளில் நான் அறிக்கை செய்து விட்டு விட்டேன்னா என் வாழ்க்கையில அப்படி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கவனிங்க, ஆக்சுவலி நம்ம வந்து வெளியரங்கமா மத்தவங்க பார்க்கிற மாதிரி நம்ம எந்த பாவம் செய்யறது கிடையாது. இன்னும் பாவம்னே தெரியாம நம்ம பாவத்தை செய்துட்டு இருக்கிறோம். புரியுதா? ஆக்சுவலி நம்ம பண்றது நமக்கே தெரியல. அது என்னது? பாவம் அப்படின்னு நமக்கு தெரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம கேஷுவலா பண்ணிட்டு இருக்கிறோம், சாதாரணமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அது பாவம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. அது என்ன பாவம் அப்படின்றத இன்னைக்கு ராத்திரி நம்ம புரிந்து கொண்டு வெளியே போனோம்னா அது நமக்கு ஆசீர்வாதம். ஒரு அல்ல சொல்லலாமா? சரி, அது என்னென்ன பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாத தடையா இருக்குது, என்னென்ன பாவங்கள் நம்முடைய வியாதிக்கு தடையா இருக்குது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். கமான், வாசிங்க. நம்பர் 1, முதலாவதாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேங்க்யூ. கவனிங்க, வசனம் எடுத்தீங்களா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15வது வசனம். கவனிங்க. நீங்க இப்ப என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பைபிள்ல நாபால் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். யாருங்க சொல்லுங்க? நாபால். உங்களுக்கு தெரியுமா? நாபால் தெரியுமா? நாபால தெரியும்ன்றவங்க எங்க? நாபால தெரியும்ன்றவங்க கை தெரியும் இல்லையா? சரி, நிறைய பேருக்கு நாபால தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு தெரியாது, சத்தியம் தெரியாது. எனக்கு அவர் யாருன்னு ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆமா, உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாபால் உங்க பக்கத்து வீட்டு ஒன்றும் கிடையாது இல்லையா? இல்லையா? பக்கத்து வீட்டு ஒன்றும் இல்லையா? சரி, பரவாயில்ல. நாபால்னு ஒரு மனுஷன் இருந்தான் பைபிள்ல. எப்படிங்க? நாபால்னு ஒரு மனுஷன். இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் ஒரு வசதியான மனுஷன். வசதியான, கொஞ்சம் ஆடு மாடு கோழி குருவி கொக்கு இதெல்லாம் வச்சிருக்கிற கூடிய ஒரு வசதியான ஒரு மனுஷன். நிறைய ஆடுகள் இருந்துச்சு. யாருக்கு? இந்த நாபாலுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு. கேக்குறீங்களா? நாபாலுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு. இந்த ஆடுகளை நாபாலுடைய வேலைக்காரங்க கர்மேல் அப்படின்ற ஒரு மலை மேல மேய்ச்சிட்டு இருந்தாங்க. கர்மேல் என்ற மலை மேல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மேய்ச்சிட்டு இருக்கும் போது மலையினுடைய ஒரு பக்கத்துல நாபாலுடைய ஆடுகளும் வேலைக்காரங்களும் இருக்கிறாங்க. மலையினுடைய இன்னொரு பக்கத்துல யார் இருக்கிறாங்கன்னா தாவீதும் தாவீதோடு கூட அவருடைய படையாட்களும் இருக்கிறாங்க. சோ ஒரே மலையில ஒரு பக்கம் தாவீதும் அவருடைய படையாட்களும் இருக்காங்க, இன்னொரு பக்கம் நாபாலுடைய ஆடுகளும் அவங்க வேலைக்காரங்களும் இருக்கிறாங்க. இப்போ சீசன் டைம், சீசன் சொல்லுவாங்க. இப்ப மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் எல்லாம் வருது இல்லையா? இந்த மாதிரி ஆடுகளுக்கு மயிர் கத்திரிப்பாங்க, முடி வெட்டுறதுக்கு ஒரு சீசன் இருக்கும். ஆடுகளுடைய முடிகளை வெட்டக்கூடிய ஒரு சீசன். இதுதான் அந்த வியாபாரம், அதுதான் அவங்களுடைய வியாபார நேரம். சோ அந்த டைம்ல என்ன பண்றாருன்னா
நாபால் தன் குடும்பத்தோடு கூட போய் மலை மேல இருக்கிறார், அந்த ஆடுகள் கூட இருக்கிறார், டென்ட் அடிச்சு அங்க இருக்கிறார். இப்ப நாபால் ஓனர் அங்க இருக்கிறாரு, வேலைக்காரங்க எல்லாம் என்ன பண்றாங்க, முடி கட் பண்ணி அந்த சாக்கில் கட்டிட்டு இருக்காங்க, ஒட்டகத்துல கழுதைகள் அதெல்லாம் என்ன போய் கொண்டு போய் வித்துட்டு இருப்பாங்க. சோ இப்படி நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல தாவீது தன்னுடைய சோல்ஜர்ஸ், தன் கூட இருந்த படையாட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கள 2 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஃபுட் இல்லை அப்படின்னா, காலையில நமக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, புட்டு பயறு பப்படம் கட்டங்காப்பி சாய எதுவுமே இல்ல, அதனால பழஞ்சியும் இல்ல, என்ன இல்ல, பழஞ்சியும் இல்ல, அதனால நீங்க போய், தன் தாவீது தன்னுடைய படையாட்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் அந்த நாபால் இருக்கிறான் இல்லையா, நாபால் அவங்க கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு நமக்கு வாங்கிட்டு வாங்க, ஃபுட், கொஞ்சம் பிரெட், கொஞ்சம் ஜாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாரு. யாரு? தாவீது யார்கிட்ட அனுப்புறாரு? நாபால்கிட்ட அனுப்புறாரு. இந்த நாபால் என்ன தெரியுமா பண்றான், பெரிய பணக்காரன் இல்லையா, ஃபுல்லா போதையை போட்டு படுத்துட்டான், போதையை போட்டு தூங்கிட்டான். இவங்கிட்ட போய் தாவீதின் ஆட்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, ஐயா எங்களை தாவீது அனுப்பி இருக்கிறாரு. யார் அனுப்பி இருக்கிறாரு? தாவீது அனுப்பி இருக்கிறாரு, எங்களுக்கு கொஞ்சம் பிரெட்டும் ஜாமும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே போதையில இருந்தாங்க இல்லையா, வாய்க்கு வந்தபடி திட்டான். யார? தாவீதுடைய ஆட்கள வாய்க்கு வந்த மாதிரி திட்டி அனுப்பிட்டான். தாவீதுட்ட போய் அவங்க போய் சொல்றாங்க, நாங்க போய் கேட்டோம், அவன் அந்த கேள்வி கேட்டு எங்களை அசிங்கமா திட்டி அனுப்பிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு பயங்கர கோபம். இந்த மலை மேல அவன் ஆடுகளும் அவன் வேலைக்காரங்களும் இருக்கும்போ நம்ம அவங்களுக்கு எவ்வளவு உதவியெல்லாம் பண்ணி இருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம உபகாரம் செய்திருக்கிறோம். வசனம் வாசித்தோம் இல்ல, அவர்களுக்கு நாங்க எந்த கெடுதலும் செய்யல, அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணி இருக்கிறோம், நிறைய உபகாரம் செய்திருக்கிறோம். ஆனா இந்த நாபால் நமக்கு என்ன கொடுக்கல, சாப்பாடு கொடுக்காம, கேட்டதை கொடுக்காம விரட்டிட்டான்னு சொல்லிட்டு தாவீது உடனே பிகாயின் நமாட்டியும் கடப்பாரையும் எடுத்துட்டு அந்த நாபாலுடைய ஆட்களையும் நாபாலையும் வெட்டி போடணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதற்கிடையில என்ன நடக்குன்னா, நாபாலுடைய ஒரு வேலைக்காரன் நாபாலுடைய மனைவிட்ட போய் ஊதுறான். ஒரு ஊதகம் ஊதுறான். என்ன ஊதுறான்னா, ஆளு செய்தது மகா தெற்றாக்கும். யாரு? நாபாலுடைய மனைவிட்ட நாபாலுடைய ஒரு வேலைக்காரன் ஓடி போய் சொல்றான், ஓ ஆளு நேத்தை காட்டி விட்டுனது தப்பாக்கும். நேற்றைக்கு மற்றவர்களுக்கு தாவீதுக்கு ஆட்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஃபுட்டு கேட்டிருக்காங்க. ஓ ஆளு தேவையில்லாம பேசி அனுப்பி இருக்கிறாரு, எனக்கு தெரியாது. இப்ப அவன் வருவான். யாரு? தாவீது படையோட வருவான். உமக்கு புருஷன் நாபாலுக்கு தலைய கோழிக தலைய திருவி மாதிரி திருவிட்டு அவன் இப்ப போவான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்க. நாபாலுக்கு வேலைக்காரன் நாபாலுக்கு மனைவிட்ட போய் ஊதிட்டான். மரியாதைக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் கேட்டதை கொடுத்து அனுப்பு, இல்லைன்னு இங்க வந்தானங்க நம்ம கன்னியாகுமரி பாஷையில சொன்ன சவிட்டி பெட்டியை வச்சு போடுவான். கன்னியாகுமரி லோக்கல் பாஷையில சொன்ன அவன் வந்து சவிட்டி. அதனால மரியாதைக்கு அவன் வரக்கு முன்னாடி என்ன கொடுத்து அனுப்பு, அவன் கேட்டதை கொடுத்து அனுப்புங்கன்னு வேலைக்காரன் போய் யார்கிட்ட சொல்லிட்டான், நாபாலுடைய மனைவிட்ட. அவ பயந்து, பெண்களுக்கு தெரியாதா, எப்போ இப்ப வந்த அவன் இப்ப எல்லாம் அடிச்சு இப்ப எல்லாம் எல்லாம் பண்ணி போடுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரெட் ஜாம் எல்லாம் எடுத்து கெட்டி கழுதையில ஏத்தி அனுப்பிட்டான். கழுதையில அனுப்பி கொடுத்துட்டான். அவங்களும் சாப்பிட்டாங்க. இவ்வாள் யாரு? போதையை போட்டு கிடந்தான் இல்லையா, இவன் போதை தெளிஞ்சு எழும்பின, போதையை தெளிஞ்சு எழும்பின. அப்பதான் மனைவி கிட்ட போய் சொல்ற, ஏய் மனுஷா, நேத்து நீர் என்ன செய்தரு, தாவீதின் ஆட்கள் வரும்போது இப்படி எல்லாம் பேசி அனுப்பி இருக்கிறு, தாவீது மட்டும் வந்திருந்தா இன்னைக்கு உங்க உயிரோட வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு மறுநாள் காலையில நடந்த விஷயத்தை எல்லாம் மனைவி என்ன செய்யறா, புருஷன்ட்ட சொல்றா. விஷயம் என்ன நடந்துச்சு? 35வது வசனம் வாசிங்க, 37 வாசிங்க. எப்படிங்க? நேரம் விடிஞ்சது, போதையும் தெளிஞ்சது. வாசிங்க.
இப்பதான் ஜாவியாய், இது வரைக்கும் ஜாவியில அதுல சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் என்ன செய்ய, அவன் இருதயம் அவனுக்குள்ள செத்தது. செத்ததுன்னா உடனே பேடி பயம். இப்ப அவன் வந்தா நீங்க கொண்டு போடுவான். அவன் இருதயம் செத்தது. அப்போ கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு, பாருங்க, கர்த்தர் நாபாலை வாதித்தார். ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரியில 10 நாள் வெண்டிலேட்டர்ல ஓசை மாட்டிட்டு கிடந்தான். யாரு? நாபாலு. 10 நாள் மூக்கு வலியும் வாய் வலியும் பைப்பெல்லாம் சொருவி வெண்டிலேட்டர்ல கொண்டு போட்டிருந்து 10 நாள். ஒரு அல்லைய சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் என்ன சொல்லுகிறது? 10 நாள் செத்தான். நான் இப்ப கேட்கிறேன், இவன் சாவகு இவனுக்கு கொரோனா வந்ததா? கொரோனா என்ன வந்ததா? இல்ல. இவன் வேற என்ன தெற்று செய்தான்? என்ன தெற்று செய்தான்? ஒரு தெற்றும் செய்யல. அவன் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆமென். நாபால் தாவீதின் ஆட்கள் அவங்களுக்கு செய்த உபகாரத்தை மறந்து, அவங்களுக்கு நன்றிய மறந்து அவங்கள துரத்தி விட்டான். நன்றிய மறந்த நாபாலை கர்த்தர் அடித்தார். புரிஞ்சுச்சா? பெரிய பாவம் ஒண்ணும் செய்யல. நாபால் செய்த பாவம் என்ன தெரியுமா? நன்றியை மறந்தான் நாபால். அப்போ இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கங்க, சில வியாதிகளுக்கும் சில போராட்டங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்கும் காரணம் நன்றிய மறக்கிறது. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நன்றிய மறந்தா ஆண்டவர் சும்மாவே இருக்க மாட்டார். நாபாலை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் எங்களுக்கு உபகாரிகளாக இருந்தாங்க. உபகாரம் செய்தவங்களுக்கு மறுதரம் என்ன செய்யணும்? நம்ம உபகாரம் பண்ணணும். ஆனா தாவீதுடைய ஆட்களுக்கு இவங்க உபகாரம் செய்யாததுனால பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நாபாலை வாதித்தார். 10 நாள் ஐசியூல இருந்து செத்தான். ஒரு அலுவல சத்தமா சொல்லலாமா? அப்போ இந்த சாகிறதுக்கு ஏதுவான எந்த பாவம் செய்தான்? ஒரே காரியம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நாபால் நன்றிய மறந்தான். அலையில சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? இந்த 9வது ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பெரிய பாவம் செய்யல, நன்றிய மறந்திருந்தா அது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. யாராவது ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்திருந்தா அந்த உதவியை நம்ம மறந்து போயிருந்தால் அது பாவம். நன்மை செய்தவங்களுக்கு விரோதமான காரியங்கள் நம்ம செய்வோமானால் அது பாவம். ஒரு அலுவல சத்தமா சொல்லுங்களேன். இதெல்லாம் பெரிய பாவம் என்று பைபிள் நமக்கு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுகிறது, நன்றிய மறக்கிறது பாவம். நாபாலை கர்த்தர் வாதித்ததுடைய காரணமே நன்றியை மறந்தது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நம்ம ஒரு ஓலை வீட்டுக்குள்ள இருக்கும்போது, நம்ம ஒரு சீட்டு போட்ட வீட்டுல நம்ம இருக்கும்போது, எந்த வருமானமும் இல்லாம அப்படியே ரொம்ப கஷ்டத்துல வாடும் போது தேவ மனுஷர்கள் நம்ம வீட்டுல வந்து கால் மிதிச்சு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சரிதானே? நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, இந்த வாலிப தம்பிக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வீட்டினுடைய நிலைமைகளை மாற்றி இவங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுங்க ஆண்டவரே. இல்ல, இந்த மாதிரி நம்ம ஏழ்மையான நிலைமையில இருக்கும்போ தேவ மனிதர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து கால் மிதிச்சு அந்த வீட்டை மனதார ஆசீர்வதிச்சு கண்ணீரோடு அந்த வீட்டுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணி நல்லா வந்துருவாங்க, நல்ல ஆசீர்வாதமா வந்துருவாங்க.
அவங்க ட்ரெஸ்ஸிங் மாறிடும், அவங்க வாழ்க்கை ஸ்டைல் மாறிடும், அவங்க வீட்டோட நிலைமை மாறிடும், வேலை கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், ரொம்ப நல்லா ஆயிடுவாங்க. இது எல்லா ஆசீர்வாதங்களும் வந்த அப்புறம் ஆலயத்தை மறந்துடுவாங்க, பாஸ்டரை மறந்துடுவாங்க, அவன் தங்களுக்கு இந்த ஐக்கியத்தை மறந்துடுவாங்க. அவன் நன்மை வந்த பின்பு நன்றியை மறந்து போவோமானால் வேதம் சொல்லுகிறது நன்றியை மறக்கிறது பாவம். அதனால் கர்த்தருடைய வாதை நாபாலின் வீட்டுக்குள் வந்தது. நாபால் தாவீது செய்த உபகாரத்தை மறந்து நாபால் தாவீதுக்கு விரோதமாய் காரியத்தை செய்தபடியினால் கர்த்தர் நாபாலை வாதித்தார். 10 நாளைக்குள்ளார் நாபால் செத்தார். சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் உபகாரங்கள் ஒரு நாள் நம்ம மறக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் காணா பாடமா ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு நாளும் உபகாரத்தை மறக்கவே கூடாது. சொல்லலாமா? தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம தாழ்வில் இருக்கும் போது ஒரு ஊழியக்காரன், பாவப்பட்ட ஊழியக்காரன் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்ம கொடுத்த அந்த கட்டங்காப்பியை வாங்கி குடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கண்ணீரோடு நமக்கு ஜெபிச்ச ஜெபம் நம்மளை எங்கேயோ கொண்டு உயர்த்தி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஊழியக்காரன் மறக்கவே கூடாது. நமக்காக ஜெபித்த ஒரு சபை, நமக்காக ஜெபித்த ஊழியக்காரருடைய குடும்பம், நமக்காக ஜெபித்த சில ஜெப வீரர்கள், யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. நாபால் செய்த பாவம் வேற எதுவும் இல்லைங்க. நாபால் நன்றிய மறந்தான், கர்த்தர் நாபாலை அடித்தார். இதை நம்ம பாவோன்னு நினைப்போமா? என்னைக்காவது இதை நம்ம பாவோன்னு நினைப்போமா? நம்ம இதெல்லாம் சால்ட்டா எடுக்கிற விஷயம். பட் இந்த நன்றிய மறக்கிற காரியத்தினாலதான் நாபாலுக்கு வியாதி வந்துச்சு. நாபால கர்த்தர் வாதிக்கிறாரு. 10 நாளைக்குள்ள சாகறான். நண்பர்களே, நன்றிய மறக்காதீங்க. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப நன்றி மறக்கிறது என்பது வேதம் சொல்லுகிறது அது பாவம். அதனால் என்ன வருமா? வாதை. அதனால் என்ன வருமா? வியாதி. அதனால் என்ன வருமா? இழப்பு. அதனால் என்ன வருமா? நஷ்டம். அல்ல சொல்லலாமே, இறுதி மூச்சு வரைக்கும் நன்றியோட வாழணும். அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை எல்லாரும் ஜெபிக்கிற மாதிரி எனக்கு ஜெபிக்க தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவலையே படாதீங்க. வாயை திறந்து தோத்திரம் மட்டும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீ கொடுத்த ஆரோக்கியத்திற்காக தோத்துறோம், நீ தந்த வீட்டுக்காய் தோத்துறோம், நீ தந்த பிள்ளைகளுக்காய் தோத்துறோம், நீ தந்த வாகனத்துக்காய் தோத்துறோம், நீ தந்த ஆகாரத்துக்காக தோத்துறோம், நீ தந்த சபைக்காய் தோத்துறோம், நீ தந்த ஊழியக்காரருக்காய் தோத்துறோம். தோத்துறோம் மட்டும் சொல்ல ஆரம்பிங்க. அதுதான் ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி பலி. கர்த்தர் உங்களை ஏற்ற காலத்தை உயர்த்துவார். கைகள் அடிச்சு கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆரோக்கியமாய் வாழணும்னா, சுகமாய் இருக்கணும்னா, ஆசீர்வாதமாய் வாழணும்னா அதற்கு தடையா இருக்க சில பாவங்களை விடணும். முதலாவது நன்றியை மறக்கிறது பாவம். அதனால் வாதை வந்தது. அல்ல சொல்லலாமே. நம்பர் 2, இரண்டாவதாக வாசிப்போம். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். எண்ணாகமம் 14:36. இரண்டாவது எது பாவம்?
கர்த்தருடைய சந்நிதியில வாதையினால் செத்தார்கள். இரண்டாவது பாவத்தை சொல்றேன். துர்ச்செய்தியை பரப்புவது பாவம். எப்படிங்க? துர்ச்செய்தியை பரப்புவது பாவம். மோசே 12 பேரை அழைத்து தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். 12 பேரும் போய் தேசத்தை நல்லா வேவு பார்த்தாங்க. அங்க போய் நல்ல பழங்கள் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டாங்க. அந்த தேசம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனா எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்து சொன்ன செய்தி துர்ச்செய்தி. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தி? துர்ச்செய்தி. பார்த்ததெல்லாம் உண்மைதான், தேசம் நல்ல தேசம் தான், எல்லாமே ஓகே தான். ஆனா 12 பேர்ல 10 பேர் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அந்த தேசம் நம்ம வாழ்வதற்கு கொள்ளாத தேசம். அந்த ஜனங்கள்கிட்ட நம்ம இப்ப யுத்தம் பண்ண முடியாது. அந்த ஜனங்கள் மகா பலசாலிகள் அப்படின்னு சொல்லி சபையாருக்குள்ள கெட்ட காரியங்களை சொல்லி சபையார் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசும்படி துர்ச்செய்திகளை சபைக்குள்ள பரப்பி சபையின் விசுவாசிகள் மோசேக்கு விரோதமாய் எழும்பும்படியான காரியங்களை செய்ததுனால வேதம் சொல்லுகிறது, சபையை பற்றி ஊழியக்காரரை பற்றி தவறாக துர்ச்செய்தியை பரப்புகிற அவர்களை கர்த்தர் வாதித்தார். அவர்கள் 10 பேரும் செத்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. யாராவது ஒருவர் ஒரு ஊழியக்காரரை பற்றி தவறான செய்தியை பரப்புறது, சபையை பற்றி தவறான செய்திகளை பரப்புறது, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகளில் ஊழியங்களுக்கு விரோதமாய் சபைகளுக்கு விரோதமாய் நாம் எழும்பி கிரியை செய்வோமானால் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு அந்த துர்ச்செய்தியை பரப்பினவர்களை கர்த்தர் வாதையினால் வாதித்தார். அவர்கள் கர்த்தருடைய வாதையினால் செத்து போனார்கள். இந்த ராத்திரி உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்றேன். எந்த காரணம் கொண்டும் சபையை பற்றி, ஊழியத்தை பற்றி, ஊழியக்காரங்களை பற்றி தவறான செய்தியை தொலைபேசியில பேசாதீங்க, தவறான செய்தியை பரப்பாதீங்க. அது வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை பரப்புவது பாவம். ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற ஐக்கியத்தை விசுவாசிகளை விட்டு பிரிக்கிறது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, சபைக்குள்ள நடக்கிற நல்ல விஷயத்தை தாளக்கவிழ மொத்தம் போய் சொல்லுங்க. ஆனா ஒருவேளை ஒரு சின்ன குறைவுகள் நமக்குள்ள வரலாம். ஒரு புருஷன், ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க ஒரு வீட்டுக்குள்ள இருந்தா அங்கே 1000 பிரச்சனை இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. ஒரு குடும்பத்தை நம்மளால ஒழுங்கா நடத்த முடியுதா? முடியல. பிள்ளைகளை பெற்று வச்சுட்டு ஏன் தான் இந்த பிள்ளைய பெத்தோன்னு வீட்டுல கிடந்து அழுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஏன் தான் இவனை கெட்டணும்னு அழுறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளாலே 1000 பிரச்சனை இருக்கும்ப, ஒரு 50 குடும்பம் ஒரு இடத்துக்குள்ள ஒன்னா வரும்ப, அந்த விடவும் பெரிய பிரச்சனை வரதான் செய்யும். அவைகளையும் தாண்டி போவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா சபைக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஊழியக்கார அப்படி, சபை விசுவாசி ஊழியக்கார அம்மா அப்படி, ஊழியக்கார பிள்ளைங்க அப்படி, அந்த விசுவாசி அப்படி, இந்த விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு சபையை பற்றி, தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய இந்த ஸ்தலத்தை குறித்து தேவையில்லாத துர்ச்செய்தியை பரப்பும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த சாபம் நம்மையும் தலைமுறைகளை பற்றி பிடிக்கும். அது நம்முடைய சுகத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு, விடுதலைக்கு, நன்மைக்கு, எல்லாவற்றுக்கும் அது தடை. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ராத்திரி ஆண்டவரே, இந்த 9வது ராத்திரி, இதுவரையில் அந்த பாவம் எனக்குள்ள இருக்குமானால், இதுவரையில் அப்படிப்பட்ட துணிகரமான காரியம் எனக்குள்ள இருக்குமானால், அன்றைக்கு தேவ பார்க்க போன 10 பேர் வாதினால் செத்தது போல என் குடும்பத்தில் கர்த்தருடைய வாதை, கர்த்தருடைய சாபம் வராதபடிக்கு இந்த ராத்திரி என்னை ஒப்பு கொடுக்கிற. இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். சில பாவங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை. சில நன்மைகளுக்கு நாம் தான் தடை. நமக்கு இதெல்லாம் பெரிய பாவமா தெரியாது.
சிலருக்கு நேரம் வெளுத்தா இருட்ட மட்டும் பேசுறதே சபையை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி. அவங்க அப்படி, இவங்க இப்படி, அது இப்படி, இது இப்படி. நோ நோ, நம்ம வேலை என்ன தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். சபைக்கு நேர தோத்திரத்தோட வரணும். நான் இன்னைக்கு வந்து ஒரு 5-10 நிமிஷம் வெளியில காலில் உட்கார்ந்து இருந்தேன். சிலர் கேட்ல வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே உள்ள வராங்க. அந்த பாட்டை, இங்க நடக்கிற பாட்டை காதுல கேட்டு அதை பாடிக்கிட்டே உள்ள என்றாங்க. இதுதான் ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கல. ஆராதனைக்கு வரும்ப நம்முடைய கம்ப்ளீட் அந்த சிந்தையும் ஆராதனை. ஆராதிக்கணும், என் வேலை ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், பாடணும், விண்ணப்பங்கள் ஆண்டவர் சமூகத்தை சொல்லணும். கிடைக்கிற வார்த்தையை அப்படியே கவ்விக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடணும். வேற அது கோணம் இது கோணம், அது நுள்ள இது நுள்ள, அது அப்படி இது அப்படி, அது குருடு இது செவிடு, அது மோடம் இது குருடு அது செவிடுன்னு இந்த வேலை நமக்கு தேவையே கிடையாது. வர்றமா லுக் அட் ஜீசஸ். இயேசுவை பார்க்கணும், கிடைக்கிற வார்த்தையை கவ்வி கொள்ளணும், அது அப்படியே அசை போட்டுக்கிட்டு வீடு போய் சேர்ந்துடணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். போகும்போது அவ இன்னைக்கு எப்படி வந்தான்னு பாத்தியாளா? மத்த பயல கண்டியாளா? மத்த பயல காண கனிஞ்ச வந்த மற்றவங்க சீலைய கண்டியாளா? போகும்போது சீலைய கண்டியா, சுடிதார கண்டியா, நிக்கர கண்டியா, பேண்ட கண்டியா, சட்டைய கண்டியான்னு எல்லாம் கேட்டுட்டு போகப்படாது. மற்றவ புதிய சீன் ஒன்று போட்டிருந்த கண்டியா? அப்ப நீ என்னத்துக்கு வந்த? நீ வந்தது வெறுத, நீ செயினை பார்க்க வந்திருக்க. வரல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வரணும், நேர தோத்திரத்தோட உள்ள வரணும். அப்படியே தெய்வ சம்பந்த தோத்திரத்தோட உட்காரணும். ஆண்டவர் உங்களோட பேசுவாரு, விடுவிப்பாரு, காயம் கட்டுவாரு. இங்க வந்து நீ காயப்பட்டு போயிடப்படாது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். துர்ச்செய்தியை பரப்புவது பாவம். நம்ம ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்தை குறித்து நாமே தவறா பேசினா, நம்ம கூட ஆராதிக்கிற விசுவாசியை பற்றி நானே தப்பா சொன்னா, எனக்கு கொடுத்த மெய்ப்பனை பற்றி நானே குறை சொன்னா, விபரீதம் இல்ல? விபரீதம் தானே? எஸ். துர்ச்செய்தியை பரப்பி சபையார் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கத்தக்கதாக, மோசேக்கு விரோதமாய் கூட்டம் கூடத்தக்கதாக ஜனங்களுடைய மைண்டுகளை பிரெயின் வாஷ் பண்ணின அந்த 10 பேரையும் கர்த்தர் மகா வாதையினால் வாதித்தார். ஒரு அலையில சொல்லுங்க, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் ஒரு பாவம். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு பயங்கர துணிகரம். நாக்கு அவங்களுக்கு எங்கோட்டு வேணாலும் வெட்டும். எல்லாமே ஊழியக்காரரை பார்க்கும்போது ஒரு சோத்திரம் சொல்லுவாங்க பாருங்க, சோத்திரம் அப்படியே ஒரு சீரியும் அந்த தோத்திரம் பார்த்தா அப்படி இருக்கும். பின்ன இந்த அபௌட்டன் அடிச்சு பெயிண்டு அடுத்து ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, மத்தவரி பால் பொழையாள் ஒண்ணு இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கல. இதெல்லாம் மகா பெரிய பாவமாக்கும், மகா பெரிய தெற்று. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மெய்ப்பன், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க விசுவாச பிள்ளைங்க, நம்மளை பற்றி நாமே குறை சொல்லிட்டு இருப்போமானால் துர்ச்செய்தியை பரப்புவது பாவம். ஒரு அலையில சொல்லலாமா? ஆக்சுவலி இந்த உபவாச கூட்டமே எதுக்கு தெரியுங்களாங்க? நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஒன்று ஸ்கேன் பண்ணி, எங்க பிளட் கிளாட்டா இருக்குது, எங்க பிளட் கிளாட்டா இருக்குது, கிளாட்டா இருந்தா எப்ப வேணாலும் பிரைன் நிற்கும், எப்ப வேணாலும் ஹார்ட் நிற்கும். ஆமா, இந்த உபவாச கூட்டம் என்பது எங்கெல்லாம் பிளட் கிளாட்டா நிற்குதோ அதை ஒன்று கண்டுபிடிச்சு கொட்டாடி வசனத்தை கொண்டு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அந்த எங்கெல்லாம் மூளைக்குள்ள போற நரம்புகள்ல இல்ல ஹார்ட்டுக்குள்ள போற நரம்புகள்ல எங்கேயும் பிளட் எங்கேயாவது கிளாட் ஆகி நின்னா அதை இந்த 24 உபவாச கூட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேன் பண்ணி அதுல கண்டு வச்சு டப்புன்னு ஒட்டாடி அடிச்சு கரைச்சு விட்டாச்சுன்னா நம்ம கிளியர் ஆயிடலாம்.
ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்பர் 1, நன்றியை நம்ம மறக்கிறது பாவம். நம்பர் 2, துர்ச்செய்தியை பரப்புவது பாவம். எஸ், அடுத்ததாக பார்க்கலாம். ஆமென். வாசிங்க 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 Samuel chapter 24 verse 1. ரெண்டு சாமுவேல் அந்த பேப்பர் எப்படி இஸ்ரவேல் யூதா ஜனங்களை லெக்கம் பார் என்று சொல்வதற்கு தாவீது இதயத்தில் ஏவப்பட்டான். ஒரு அல்ல சொல்லுங்க. 10வது வசனம் வாசிங்க. அவனை வாதித்தது. நான் இப்படி செய்ததுனாலே அடுத்தது என்ன பாவம் பாருங்க. தாவீது பெரிய பாவம் செய்தாராம். என்ன பாவம்னா, தாவீது கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், ஜனங்களை சென்சஸ் எடுக்காதன்னு சொன்னாராம். என்ன எடுக்காத அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க இல்ல, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஆண்டவர் சொன்னாராம் தாவீதுட்ட, மக்கள் கணக்கு எடுக்காத, மக்களை தொகை எடுக்காத அப்படின்னு சொல்லாராம். ஆனா அந்த கூட இந்த சிங்கிடிகளும் மங்கடிகளும் இருப்பானு இல்லையா, சிங்கிடி கேசுகள் கூட இருந்து தலைவன் நல்லா தான் இருப்பான், அவனை இருக்க விட மாட்டாங்க. இவன் அந்த கிருமி வேலைகள் செய்யவன கூட இருக்க விட மாட்டான். இந்த கிருமி பயிலு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிருமிகள் என்ன செய்துச்சான், தாவீதை இருக்க விடாம, நீ கணக்கு எடு, கணக்கு எடு. என்னதான் நமக்கு எவ்வளவு ஓட்டுன்னு தெரியும், நமக்கு ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியும். அதனால நீ கணக்கு எடுன்னு யாரு சொன்னது? இந்த கிருமிகள் எல்லாம் சேர்ந்து இவரை கிண்டி எங்க விட்டுரு. இவரும் பார்த்தாரு, கர்த்தர் சொல்றாரு கணக்கு எடுக்காத. தாவீதின் இருதயம் ஏவப்பட்டுச்சான். தாவீதின் இருதயம் ஏவப்பட்டது. அப்போ தாவீது தன் இருதயத்தை ஏவுவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து கணக்கெடுத்தான். கணக்கெடுத்தும் போது கர்த்தர் மகா பெரிய வாதைய அனுப்பினாராம். 70,000 பேர் ஓட்டுல செத்தாங்க. இப்ப கணக்கெடுத்து 70,000 ஓட்டு போச்சு. வேதம் சொல்லுகிறது, தாவீது நான் மகா பெரிய பாவம் செய்தேன்னு சொல்லி ஆண்டோடு சமூகத்தில் விழுந்தானா. இப்ப நான் சொல்லட்டுமா 3வது பாவம் என்னன்னு? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க ஏவுனாங்க, இவங்க ஏவுறாங்கன்னு சொல்லி காரியங்கள் நம்ம செய்யறோம்ல. செய்யக்கூடாதுன்னு தெரியும், பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனா யாரோ ஒருவர் தூண்டுறாங்க. பிசாசு தூண்டுறதுக்கு நம்ம இதயத்தை ஒப்பு கொடுக்கிறது பாவம். அலையில சொல்லலாமா? பிசாசு ஏவுகிறதற்கு இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. தொட மாட்டேன், பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னா யாருக்காகவும் நீங்க செய்யக்கூடாது. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தீர்மானத்தை விட்டு வெளி விலகவே கூடாது. அக்கினியில தூக்கி போட்டாலும் நாங்க பொற்சிலைய வணங்க மாட்டோம். ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் மாற்றவே கிடையாது. நான் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லி பாவத்தை விட்டு யோசேப்பை ஓடுவதற்கு தீர்மானமா இருந்தான்.
தீர்மானம் எடுத்த பின்பு அந்த தீர்மானத்துல நீங்க நிலைநிற்க முடியாம உங்க வாழ்க்கையில பிசாசு ஏவும் போது இருதயத்தை ஒப்பு கொடுப்போமானால் அது பாவம். இதை நான் இன்னும் தெளிவா சொல்றேன். தேவ சமூகத்தில் சில தீர்மானங்கள் நம்ம எடுத்திருப்போம் இல்ல, தீர்மானம் எடுத்திருப்போம் இல்ல, தசம பாகத்துல இனி நான் தொடவே மாட்டேன், கரெக்டா என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தருடைய காரியத்துல இனி நான் கரெக்டா இருப்பேன் தீர்மானம் எடுத்துட்டு அடுத்த மாசம் செலவு ரொம்ப கூடி வரும்போ இந்த மாசம் செலவு செய்து அடுத்த மாசம் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு பிசாசு இருதயத்தை ஏவுவான். அம்படம் தான் அந்த மாசத்துல பிடிச்ச தரித்திரம் தான் அந்த வருஷம் உள்ள பிடிச்சோம். பிசாசு இருதயத்தை ஏவுவதற்கு விசுவாசி என்ன செய்யக்கூடாதான், ஒப்பு கொடுக்க கூடாது. அவன் நம்மளை தூண்டி விட்டு என்ன பார்ப்பானா, வேடிக்கை பார்ப்பான். அன்பர்களே, இது ஒரு பாவம். தீர்மானம் செய்த பின்பு, ஒப்பு கொடுத்த பின்பு தேவன் செய்யக்கூடாது என்ற காரியத்தை மீண்டும் செய்வதற்கு மற்றவர்கள் தூண்டப்படுவது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க அமங்கினியா இருப்பாங்க, அப்படியே மற்றவங்களை கிண்டி விடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? மற்றவங்களை நீ போய் கேளு, பாஸ்டர்ட்ட நீ கேளு, அவரை சும்மா விடப்படாது, பார்த்துக்கோ, ஒண்ணு கேளு. ஆனா கிண்டி விட்டு அந்த பார்ட்டி பாஸ்டர்ட்ட பயங்கர காரியமாக்கும். ஓ, மற்றவளை கிண்டி விட்டு மற்ற பார்ட்டி பாஸ்டர்ட்ட பயங்கர காரியம். அவன் கிண்டி விட்டதை கேட்டு அவன் பாவியாவான். அலையிலே சொல்லுங்க பார்க்கல, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், இன்னொருத்தவங்க கிண்டுறாங்க, இன்னொருத்தவங்க கீ கொடுக்கறாங்க அப்படின்றதுக்காக நீ போய் மாட்டிக்காத. காரணம், வாதை நம்மை விடாது. வேதம் சொல்லுகிறது, அங்கே பிசாசுனால் இருதயம் ஏவப்பட்டதினால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மகா பெரிய வாதையினால் வாதித்தார். அங்கே அவன் தாவீதுடைய ஆட்கள்ல 70,000 பேர் அங்கே செத்து மடிவதற்கு காரணம் பிசாசு தாவீது இருதயத்தை ஏவுவதற்கு அவன் தன்னை விட்டு கொடுத்ததினால். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? அன்பர்களே, இந்த விஷயத்துல ரொம்ப ஞானமா நம்ம இருக்கணும், ரொம்ப பக்குவமா நம்ம இருக்கணும். இன்னொருத்தவங்களை பிரியப்படுத்தி இன்னொருத்தவங்க கிண்டி விடுறாங்கன்றதுக்காக நீங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஒப்பு கொடுக்க கூடாது. காரணம், நம்முடைய தலைமுறை மேல் சாபம் வர நாம் காரணர்களாக மாறிவிடக் கூடாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த சாபம், இந்த பாவம் என்ன என் குடும்பத்தை, என் தலைமுறையை தொடக்கூடாது. இனிமே யார் என்ன கிண்டி விட்டாலும், யார் என்ன தூண்டி விட்டாலும் அதற்கு நான் உடந்தை ஆக மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, அன்றைக்கு தாவீது இருதயம் ஏவப்பட்டது நிமித்தம் 70,000 பேர் செத்து மடிந்தார்கள். கர்த்தருடைய வாதை வந்தது. அந்த பாவம் இனி என் வாழ்க்கையில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இந்த 9வது ராத்திரி என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் பாவம்னு நம்ம பார்த்துட்டு வரோம், அப்படித்தானே? இதெல்லாம் பாவம். நம்பர் 1, நன்றியை மறக்கிறது பாவம். நம்பர் 2, துர்ச்செய்தியை பரப்புறது பாவம். நம்பர் 3, தூண்டுவதற்கு, மற்ற பிசாசு தூண்டுவதற்கு, மற்றவங்க தூண்டுறதற்கு நான் ஒப்பு கொடுக்க கூடாது, ஒப்பு கொடுக்க கூடாது. அது பாவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தாவீது இருதயம் பிசாசினால் தூண்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தான். அங்கே வாதை வந்தது. எஸ், அடுத்ததாக வாசிங்க சகரியாவுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகரியா 14:17 வாசிங்க. கவனிங்க, ஒரு முறை கூட சத்தமா வாசிங்க.
அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பது இல்லை. மழை வர்ஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். அடுத்த பாவம் என்னன்னு பாருங்க. அப்பொழுது பூமி வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ. லிசன், நன்றாக கவனிங்க. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வராம ஆராதனையை முடக்கி தேவனை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்தில் தேவனை தொழுது கொள்ளாம ஆராதனைக்கு டிமிக்கி கொடுத்து வீட்டுக்குள்ள இருந்த நேரத்தை பொழுது போக்குறவர்களுக்கு மழை பெய்யாதான். மழைன்னா என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். மழை இல்லைன்னா உணங்கி போயிடும். மழை இல்லைன்னா மரத்துல இலையெல்லாம் கொட்டி போயிடும். மழை இல்லைன்னா புல்லெல்லாம் காஞ்சி போயிடும். பைபிள் சொல்லுகிறது, ஆராதனைக்கு வராதவன் எவனோ அவன் மேல மழை வர்ஷிப்பதில்லை என்றார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா, நம்ம எல்லாம் ரொம்ப ஈஸியா ஆராதனை கட் பண்ணிடுவோம். பக்கத்து வீட்டுல கல்யாணம்னா நமக்கு அவ்வளவுதான், நமக்கு ஆராதனை இல்லை, நமக்கு ஆராதனை இல்லை. பின்ன ஏதாவது யாராவது ஒரு வீட்டுல நாங்க பிள்ளை காண போறோம் சொன்னா போதும், அவ்வளவுதான், அன்னைக்கு நமக்கு ஆராதனை இல்லை. அன்னைக்கு ஒரு சீலையை எடுத்து வச்சு நம்ம ரெடியா இருப்போம். காலையில வண்டியில யாரு முன்னாடி சீட்ல இருக்கணும், வண்டியில யாரு முன்னாடி சீட்ல இருக்கணும். ஒரு நேரம் சோறு அதான் ஆக்குகாரன் ஒழுங்கு ஆக்குனானங்க நல்லா திங்கல, அது இல்லாம முளை வாரிட்டானங்க அதுவும் வீட்டுல வந்து அதுவும் பிரச்சனை. ஆராதனையை முடக்கிறது பாவம். ஆராதனை முடக்கிறது எங்க நான் சொல்லல, பைபிள் சொல்லுது பாருங்க. பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ. அடுத்த வசனம் இன்னும் கிளியரா இருக்கும் பாருங்க. பண்டிகையை ஆசரிக்க வராதவன் அவன் மேல் சாபம் வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நமக்கு லேட்டா எழும்புனா அன்னைக்கு ஆராதனை கட்டு. ஏன் வரல? அது நேற்றை ராத்திரி உறக்கம் இல்லை பாஸ்டர், காலையில கொஞ்சம் உறங்கி போனேன், காலையில உறங்கி போனேன். ஒரு அழில சத்தம். ஆனா ஆராதனைக்கு வரும்போதுதான் உறக்கம் வருது, வேலையை போகும்போது வரையில்லையே அந்த உறக்கம். அது 4 மணிக்கே எழும்பி கடையில அங்க அடுக்கலையில கடந்து கடைஞ்சி 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 போயிருத. ஆராதனைக்கு வர்ற அன்னைக்கு தானே போஞ்சங்க போகுது இல்ல. ஒரு அழில சத்தமா சொல்லுங்க பார்க்கல, இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கல. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? பூமியின் வம்சங்களில் அது அவிய உறங்கிட்டு பாஸ்டர், அவிய உறங்கினா உனக்கு எங்க போச்சு எழும்பி நீ அவைய எழுப்புக்கு? அவிய உறங்கிச்சுன்னா இவிய உறங்கிச்சுன்னா அதனால அங்க வரையில. ஓ என்ன உறங்குறீங்களோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோட சமத்துல ஆராதனைன்னு சொன்னா முந்தின நாளே நீ ரெடியா இருக்கணும். உனக்கு அப்படி காலையில எழும்பி வர முடியும், ராத்திரி ஷூ சாக்ஸ் எல்லாம் மாட்டின்னு கடை, பல்ல மட்டும் தேய்ச்சிட்டு வா. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பூமியின் வம்சங்களில் கர்த்தராகிய தேவனை தொழுது கொள்ள வராதவன் எவனோ அவன் மேல் மழை வருஷிப்பதில்லையா. மழையே பெய்யாத. உங்களை பார்த்தா மழையே திரும்பி போகுமா? நான் சொல்லி நீங்க கூட்டத்துக்கு வராத தாளக்கமலையில மழை பெய்யாம போனா எல்லா ஜனங்களுக்கு சாபத்தை நீங்க தான் வேண்டி கட்டணும். பைபிள் அப்படித்தானே சொல்லுது. பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்ளாத ஜனம் எதுவோ அவங்க மேல என்ன செய்யாத மழை வருஷிப்பது. அப்ப மழை உங்கள் நிமித்தம் பக்கத்து வீட்டுக்கும் பெய்யாது. அப்ப அதுவோ கடந்து எரிஞ்சு சாவு. ஆண்டவரே வந்த மழை எவ்வளவு போச்சுது.
ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? இப்ப பாருங்க, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்லுகிறது பாருங்க. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிப்பாராம். கூடார பண்டிகை என்ன தெரியுமா? இதுதான் உங்களுக்கு பண்டிகை. இந்த 21 நாளும் பண்டிகை. இந்த பண்டிகைக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் என்ன வருமா? ஒரு அல்லையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டங்களை முடக்கவே கூடாது, ஆராதனைய தடை பண்ணவே கூடாது. இன்னும் ஒரு சிலருக்கு வியாதி உண்டு பாஸ்டர். எப்படி தெரியுமா? ஒரு ஆளுக்கு எள்ளு போல காய்ச்சலங்கி குடும்பமா படுத்து, அது பாஸ்டர் அது பிள்ளைக்கு பிள்ளைக்கு காய்ச்சலாம், அதனால குடும்பமா படுத்துக்குவாங்க. நான் சொல்றேன், ஒரு ஆளுக்கு உடல்நிலை சரியில்லை, மற்றவங்க வந்துடணும். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் ஒரு சின்ன சாக்கு போக்க சொல்லிட்டு மொத்தமா வீட்டுல படுத்துக்க கூடாது. ஒருவேளை சோதரம் புருஷனுக்கு உடம்பு சரியில்லையா, காலையில எழும்பி அவங்களுக்கு காஃபி, அவங்களுக்கு தேவையான டிஃபன் எல்லாம் பண்ணி கையில கொடுத்து 12 மணி வரைக்கும் இந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளணும் கர்த்தர் ஒப்பு கொடுத்து நீங்க வந்துடணும். இங்க அங்க கிடப்பாரு, நீங்க போம்பா உயிரோட இருப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கிட்ட இருந்து கஞ்சோளம் கொடுத்தாதான் கிடப்பாரா? அது நேரத்து நேரம் அதோட கட்டம் கொடுக்கணும் பாருங்க. அல்லா கொடுப்பியா? கொரோனா கொண்டு கொடுத்துனே எல்லாரும் கட்டன். ஒரு அலில சொல்லுங்க பார்க்கல. இன்னும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கையில் ஆத்மா ஒப்பு கொடுக்கணும். நான் வர்றது வரைக்கும் பயர் போல கடக்க ஆண்டவரே, நான் வயிறு வரைக்கும் நீங்க போம்பா துள்ளி சாடி எழுப்பி இருப்பாங்க. நீங்களும் சேர்ந்து வீட்டுல இருந்தா சாயங்காலம் குடும்பமா எங்க போனோம்? நான் சொல்லு. ஒரு அல்லில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பூமியின் வம்சங்களில் கர்த்தரை தொழுது கொள்ள வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேலும் மழையும் வர்ஷிக்காதான். மழை என்றால் அது ஆசீர்வாதம். ஒரு அல்லி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். செழிப்பு. ஒரு அல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதத்திற்கு இப்ப யார் தான் தடை? நாம தான் தடை. ஒரு அல்லில சொல்லுங்களேன். சரி, வேகமா அடுத்த பகுதியை பார்க்கலாமா? வாசிங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம். எண்ணாகமும் 9:13. அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். எது பாவமாம்? பஸ்காவை ஆசரிக்காமல் போவது பாவம். பஸ்காவை ஆசரிக்காமல் போவது பாவம். சிலர் ஆராதனைக்கு வருவது பஸ்காவை ஆசரிக்க மாட்டாங்க. பஸ்கான என்னது? திருவிருந்து. சிலர் ஞானசானம் எடுப்பாங்க, ஆனா திருவிருந்து எடுக்க மாட்டாங்க. இது பயங்கர கள்ளமாறாகும். இது ஒரு பயங்கர கள்ளமாறு. யாரெങ്കിലും பேடி கேட்டுனா ஞானசானம் எடுப்பிடும். எதெങ്കിലും கூட்டத்தில் ஊழியக்கார சொல்லுவாங்க, அக்னியில கடக்கணும், புழு அங்க காதலோடு மூக்கிலோடு போகும், இப்படி எல்லாம் செய்தியெல்லாம் கேட்பாங்க. கேட்ட உடனே அக்னி வேகம், அங்க ஆச்சா பூச்சான் எல்லாம் சொன்ன உடனே பரலோகத்து போனா ஞானசானம் எடுக்கணும்னு சொன்ன உடனே எப்படியா பயந்து வந்து ஞானசானம் எடுத்துருவாங்க. அது இங்க கல்யாணம் வரும். கல்யாணம் வரும்போது பாஸ்டர் எனக்கு ஒரு முக்கியம் அங்கே விட்டுருங்க, மற்ற குட்டியை கட்டணும் பாஸ்டர், எப்படியா நீங்க முக்கிய விட்டுருங்க பாஸ்டர், அதுங்க மற்ற குட்டி போயிடும் சொல்லி மற்ற குட்டிக்கு வேண்டி முக்கியது. இப்படி சில ஒரு மாதிரிப்பட்ட அரை கேசையெல்லாம் உண்டு. ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் 5, 5, 5, 5.25 கேசுகளாக்கும். ஒரு இல்லையா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா ரட்சிக்கப்பட்டு உண்மையா இயேசுவை ஏற்றுக்கொண்டு உண்மையா ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் எடுத்த ஒரு தெய்வ பிள்ளை பஸ்காவை ஆசரிக்கணும். நீங்க கர்த்தருடைய பந்திக்கு விலகி போறீங்கன்னா நீங்க மகா கள்ளமாராகும். நீங்க கையில தொடக்கொள்ளாத கேசுகளாகும்.
என்னைக்கு கர்த்தருடைய பந்தி இங்க ஆசரிக்கப்படுதோ அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். அந்த நாட்கள்ல உங்களை சுத்திகரிச்சு தெய்வசமத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய பந்தியில ஆராதனைக்கு வருகிற அத்தனை பேர் முழங்கால் போடணும். இந்த பாதி எழும்பி வெளியே போற கேஸ் ஆராதனை இருக்கப்படாது. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்காதவன் யாரா? பாவியாவன், அவன் பாவம் செய்கிறான். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கணும். இந்த சுகமா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய பாவம். என்னென்ன பாவம்? நன்றியை மறக்கிறது பாவம், துர்ச்செய்தியை பரப்புறது பாவம், ஸ்தோத்திரம், மற்றவங்களோட பிசாச இதயம் ஏவப்படுகிறது, அதற்கு ஒப்பு கொடுக்கப்படுதல் பாவம், அவனை ஆராதிக்க வராதவர்கள் பாவிகள், அப்புறம் பஸ்காவை ஆசரிக்காமல் போனால் அது பாவம். அடுத்தது வாசிங்க, உபாகமம் 23:21. எது பாவங்க? பொருத்தனை பண்ணிட்டு சாக்கு போக்கு சொல்லி நாட்களை கடத்தி வருஷத்தை கடத்திண்டு நம்மளும் மறந்துடுவோம், அவர் மறந்துடுவார். நம்ம நினைக்க அவர் மறக்கணும் மாட்டார். உங்கள்கிட்ட அவர் பொருத்தனை சொன்னாரா? உங்கள்கிட்ட சொன்னாரா பொருத்தனை பண்ண? இல்ல. எத்திச்சாடி செய்தது நீங்க தானா? எத்திச்சாடி செய்தது நீங்க தானா? ஐசியூல புருஷன் கிடக்கும்போ நம்ம பொருத்தனை பண்ணுவோம். நம்மளை அறியாதையே வெளியே கடந்து கூன்னு விழிச்சுட்டு சொல்லுவோம், ஆண்டவர் விழிச்சு நம்ம சொல்லுவோம். ஒரு வாரம் புசியாமலும் குடியாமலும் தெய்வ சமூகத்தில் இருப்பான், ஆண்டவரே என் புருஷனை குணமாக்க ஆண்டவரே. புருஷன் விடுதலையாகி வெளியே வந்த பிறகு நமக்கு அதை மறந்தே அங்க போவோம். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கல. எல்லாருக்கும் பரவேசம் வரும். எப்போ? அந்த நெக் டைம்ல பரவேசம் வரும். அந்த நேரத்தில் வாயில வர்ற மாதிரி பொருத்தனை பண்ணுவாங்க. வாயில வர்ற மாதிரி தான் பொருத்தனை. பைபிள் சொல்லுகிறது, பொருத்தனை பண்ணினால் அதை செலுத்த தாமதியாதே, கர்த்தர் அதை உன் கையில கேட்பார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் சமூகத்துல நீங்க என்ன பொருத்தனை பண்ணிருக்கிறீங்களோ அந்த பொருத்தனைய தாமதம் இல்லாம செலுத்தணும். தாமதம் இல்லாம செலுத்த. இன்னொரு காரியம் சொல்றேன், வெளியே போயாட்டின்னு சொல்லிடாதீங்க, ரகசியம். ஒரு அதில் சத்தமா சொல்லுங்க பார்க்க. இந்த பொருத்தனை பண்ணும்ப ஆண்டவரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பொருத்தனையை விட இயேசு பெரியவர்ன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அற்புதம் நடக்கணும், இல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும், இல்ல ஒரு குழந்தை கிடைக்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும், இல்ல ஏதோ ஒரு காரியத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் நடந்தா ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன். இதென்ன பொறுத்தன? இதெனங்க பொறுத்தன? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்க பரீட்சை பார்க்கப்படாது. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய தந்தா, ஆண்டவருடைய ஆலயத்துக்குன்னு நான் இன்ன காரியத்தை செய்வேன் நீங்க பொருத்தனை பண்ணுனா, குழந்தை தர்றதுக்கு முன்னாடியே பொருத்தனையை நிறைவேற்றிடுங்க. குழந்தை ரெண்டாவது. நான் என்ன சொல்றேன்னா, குழந்தை பெருசா நீங்க வாங்கி தர ஆம்பிளிஃபையர் பெருசா? ஒருவேளை ஒரு குழந்தை கிடைச்சா நாங்க சபைக்கு என்ன கொடுப்பேன்? ஒரு ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர் பெருசா பிள்ளை பெருசா? ஆம்பிளிஃபையர் உங்களால வாங்க முடியுமா முடியாதான்ற ரெண்டாவது கேள்வி. ஆனா ஆண்டவரால குழந்தை கொடுக்க முடியுமா? முடியும். முடியும் இல்ல? நம்பி தானே பண்றீங்க பொறுத்தன. நம்பி பண்ணுனா குழந்தைக்கா வெயிட் பண்ணக்கூடாது. ஆம்பிளிஃபையர் வாங்கி கொண்டு வச்சோம், அதுதான் உண்மையான விசுவாசம். ஆண்டோட்ட இந்த ஜி பும்பா விளையாட்டு தருவிதா, நான் இதை தாரேன். உங்கள்கிட்ட ஆம்பிளிஃபையர் வேண்டி தான் கூட நடத்தணுமா? உங்கள்கிட்ட ஆம்பிளிஃபையர் வேண்டி தான் கூட நடத்தணுமா? இல்லையே. ஆண்டவரால எல்லாம் முடியும்.
அப்படின்னா உங்க இதயத்துல கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா பொருத்தனையை செலுத்திடுங்க. அற்புதம் உங்க மடியில வரும். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாளும் தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. அதை தந்தா இதை தருவேன், இது தேவனை பரீட்சை பார்ப்பது அடையாளம். பொருத்தனை செய்தா செலுத்த தாமதியாதை, அதை நீ முதலாவது செலுத்து. நன்மை ஒன்று பின் தொடரும். எஸ், நன்மை உங்களை பின் தொடர்ந்து வரும். நான் இன்னைக்கு சொல்லி இருக்கிறது ஒரு பெரிய சீக்கிரட் ஆகும். நம்ம சும்மா ஆண்டவர்கிட்ட வந்து மைக்க வேண்டி தருவேன், மற்றதை வேண்டி தருவேன், இதை வேண்டி தருவேன்னு சொல்லி இந்த விளையாட்டு வேலை ஒன்றும் காட்டப்படாது. மனசுல தோன்ற கர்த்தருக்காக உடனே செய்தான் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பொருத்தனை செய்து விட்டு அதை செலுத்த தாமதிக்க கூடாது. அதை செய்யாமல் இருந்தால் அது நம்முடைய பாவம். அடுத்து ஒரு காரியம் சொல்லி நான் ஜெபம் பண்ணிடுறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை கண்டும் அவன் தன் பிள்ளைகளை அடக்காமல் போனபடியினால் அடுத்த ஒரு பாவத்தை சொல்லி ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை உங்களுக்கு அடக்க தெரியலன்னா அது பாவம். வசனம் அப்படித்தானே சொல்லுது, சத்தமா வாசிங்க. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை கண்டு அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம், அடக்காமல் போறது பாவமா? நான் அவன் குடும்பத்திற்கு என்றைக்கும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், எனக்கு ஆண் பிள்ளையை தாரும்னு ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஆண் பிள்ளைய தாருன்னு ஜெபம் பண்ண பின்னாடி ஆண் பிள்ளைய வளர்க்க உங்களுக்கு முடியுமா? புரியுதா? ஆண்டவரே எனக்கு ஒரு பெண்ணை தாரும், ஒரு பெண் பிள்ளையை தாரும், அவ தான் கடைசி நேரத்தில் வெள்ளம் ஊத்துவாள், வெள்ளம் ஊத்துவாள், வெள்ளம் ஊத்துவாளாம். மூக்கில் ஊத்துவாளா வாயில ஊத்துவாளான்னு தெரியாது. சோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்க, சும்மா சத்தமா சொல்லுங்க. லாஸ்ட்ல கடைசியில கேட்டு வேண்டிண்டு கேட்டுட்டேனே ஆண்டவரே, ஆண்டவரே கேட்டுட்டேனே ஆண்டவரே, ஆண்டவரே கேட்டுட்டேனே ஆண்டவரே ஏங்கி செத்துறாதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் என்னால எந்த பிள்ளையை வளர்க்க முடியும், எனக்கு எது தந்தா அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட பிடிச்சு பறிச்சு வேண்டிண்டு வேதனையை சுமந்துடாதீங்க. ஏன்னா நமக்கு வளர்க்க தெரியாது, நமக்கு வளர்க்க தெரியாது. பைபிள் சொல்லுகிறது, பிள்ளைய அடக்க வேண்டிய காலத்துல அடக்க தெரியாததுனால உன் குடும்பத்து மேல நான் நியாய தீர்ப்பு வைப்பேன் கர்த்தர் சொல்றாரு. ஒரு காலத்துல பெற்றோர் பிள்ளைங்களை வளர்த்தாங்க. அப்பா பார்த்தா பிள்ளைங்க முகத்து முகம் கூட பிள்ளைங்க பார்க்காது. ஏதாவது கேட்கணும் அம்மா கிட்ட போய் காதுல மட்டும்தான் சொல்லும். இன்னைக்கு அம்மா கிட்ட பிள்ளை சொல்லுது, உன் ஆளை ஒழுங்கா இருக்க சொல்லு, அவங்க அடி வண்டி கிட்ட வேணும். பிள்ளை அம்மாவுக்கு காதுல போய் என்ன சொல்லுது, உன் ஆளை ஒழுங்கா இருக்க சொல்லி என்ன அடி வண்டி கிட்ட வேணும். நிலைமை எப்படி போயிடுச்சு? தலைகீழ போயிடுச்சு. பைபிள் சொல்லுகிறது, பிள்ளையை அவன் அடக்காத காரணத்தினால அவன் குடும்பத்தின் மேல என்ன வருமா? நீங்காத நியாய தீர்ப்பு வரும்.
அப்படின்னா கர்த்தர் நம்ம கையில கொடுத்த பிள்ளைய சரியான விதத்துல வளர்க்க தெரியலன்னா அதுவும் வேதத்துல பாவம் என்று சொல்லப்படுது. அப்ப இவைகள் நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறோம். இவைகள் நிமித்தம் தான் நன்மை அனுபவிக்க முடியாம இருக்கிறோம். இந்த பாவங்கள் நிமித்தம் தான் நம்ம ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா வசனம் என்ன தெரியுமா? பிரியமானவனே, ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். ஆத்துமா வாழுகிறது போல நீ வாழணும். ஆனா இப்படிப்பட்ட சில பாவங்கள் என்னோட நன்மைகளை, என்னோட ஆசீர்வாதங்களை தடை பண்ணி வைத்திருக்கிறது. இந்த ராத்திரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் பாவங்கள் அப்படின்னு தெரியுதோ அதை ஒன்று தெய்வசத்தை அறிக்கை பண்ணலாமா? எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட பேச விரும்புறீங்க? எத்தனை பேர் தேவனோட இடைப்பட விரும்புறீங்க? ஆண்டவரே, என் குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்துக்கும் சமாதானத்துக்கும் நன்மைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் காரணம் என் ஜீவிதத்தில் உள்ள சில குறைவுகள் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என்னோட துணிகரம் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள விரும்புறீங்க? இந்த ராத்திரி கண்களை மூடுங்க, பார்க்கலாம். எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ். உரமலா சந்தரவலா கதிரமனா கதுரவலபா. கண்களை மூடுங்க, பார்க்கலாம். தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர் காட். நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் இப்படியாக சொல்றாரு. ஆமென். 38ஆம் சங்கீதத்தில், உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, ஆமென், என்னுடைய பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, சோத்ரம், என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இன்னைக்கு சௌக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம், ஆரோக்கியம் இல்லாத போவதற்கு காரணம் பாவம் என்று சொல்லக்கூடியவங்க இந்த ராத்திரி இயேசுவே அந்த குறைகளை மன்னித்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க, பார்க்கலாம். இந்த ராத்திரி எத்தனை பேர் கண்களை மூடி கைகளை தட்டி ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் புலம்புறாரு பாருங்க. அவருடைய புலம்பல கவனிங்க. 38ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் புலம்புறாரு. ஆமென். உம்முடைய கோபத்தினால் ஓ என் மாம்சத்தில் ஹல்லேலூயா ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. இன்னைக்கு சௌக்கியம் இல்லாமல் போக காரணம், ஆரோக்கியம் இல்லாமல் போக காரணம், நன்மையை காண முடியல, ஆசீர்வாதத்தை காண முடியல, விடுதலையை காண முடியல, அற்புதத்தை காண முடியல. காரணம் என் பாவம். கமான் கமான் கமான். கைகளை தட்டி, கைகளை தட்டி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். இந்த ராத்திரி சில விடுதலைகள் இயேசுவின் நாமத்தில். ஓ டபாலவா ரவாலிவி கந்தரபலபலவஷியா ரிபல கத்துரமன கதிரபலபலபலவா. ஓ உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. எதெல்லாம் பாவம்? இன்றைக்கு ராத்திரி நன்றியை மறக்கிறது பாவம், துர்ச்செய்தியை பரப்புறது பாவம், பிசாசினால் இதயம் தூண்டப்பட ஒப்பு கொடுக்கிறது பாவம், ஆராதனைக்கு வராமல் இருப்பது பாவம், பஸ்காவை ஆசரிக்காமல் இருப்பது பாவம். உடபலவரபலவ சந்தரா ரிபல கத்துரபலவரபலவா. எஸ், பொருத்தனை செலுத்தி செய்து செலுத்தாமல் இருப்பது பாவம், பிள்ளையை ஒழுங்கா வளர்க்க தெரியாமல் இருப்பது பாவம். இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி தகப்பனே, என் நன்மைகளுக்கும் விடுதலைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தடசமாக என்னில் இருக்கிற பாவங்கள், என்னில் இருக்கிற குறைவுகள், என்னில் இருக்கிற குற்றங்கள் இந்த ராத்திரி அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து கைகளை தட்டுங்க, பார்க்கலாம். ஒப்பு கொடுத்து கைகளை தட்டுங்க, பார்க்கலாம். ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன், ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறேன். ஆமென். தீராத பாவம் வியாதியையோ, மாறாத பலவீனமோ, தீராத பாவ வியாதியையோ, மாறாத பலகீனமோ, கோரக்குருசில் சுமந்து தீத்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சுவண்டை வருவாய், தருணம் இதுவே
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லா வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே, வாழ்நாளை எல்லா வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் நடிந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே பாடுங்க பார்க்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடோ நிலம் பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, கட்டின வீடோ நில பொருளோ கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, குடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலகீனமோ, தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலகீனமோ, கொரகுரு செல் சுமந்து தித்தா கயங்களால் நீ குணமடைய, கொரகுரு செல் சுமந்து தித்தா கயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தீராத பாவ வியாதியையோ மாறாத உந்தன் பலகீனமோ கோர குருசல் சுமந்து தீர்த்தா. இந்த ராத்திரி உன்னை பலவீனப்படுத்துகிற போராட்ட வல்லமைகள், உன்னை அடிமைப்படுத்துகிற பாவ கிரியைகள் இந்த ராத்திரி அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் ஓரோ குடும்பங்களை விட்டு ஓரோ தனிப்பட்ட ஜீவிதங்களை விட்டு வெளியேறுவதாக. இந்த ராத்திரி ஆரோக்கியத்தை தடை செய்கிற நன்மைகளை தடை செய்கிற சகல சத்துடைய கிரியைகள் அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் இந்த 9வது ராத்திரி விடுதலை வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பலகீன ஆவிகள் அழியட்டும், தரித்திர ஆவிகள் அழியட்டும், நெருக்கத்தின் ஆவிகள் அழியட்டும், போராட்ட வல்லமைகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, அற்புதம் உண்டாவதாக. தரித்திர ஆவியே வெளியேறு, அடிமைத்தன ஆவியே வெளியேறு. தொடுவதாக ஒவ்வொருவரையும் அக்கினி, ஒவ்வொரு அக்கினி இந்த ராத்திரி பலகீனப்படுத்துகிற சாத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறையட்டப்பா. பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக, அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, யாரெல்லாம் தன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து குறைவுகள் தான் ஆண்டவரே, என் பலகீனங்கள் அப்பா, இதெல்லாம் பாவம் என்று அறியாம செய்து கொண்டிருந்தப்பா, இனி இந்த கிரியைகளின் வாழ்க்கையில வேண்டாம் அப்பா. இவைகள் நிமித்த என்னுடைய ஆரோக்கியம் தடைபடக்கூடாது, என் நன்மைகள் தடைபடக்கூடாது. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்படி கர்த்தர் செய்கிற கிருபைகளுக்காக எல்லாம் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.